விஜய் அவர்கள் எங்கேயுமே நான் ஜோசப் விஜய்னு அவரு நீங்க அதை சொன்னீங்க. எப்படி சொன்னீங்க? மக்கள் அவரை மக்கள் நீங்க யார்? நீங்க மக்களா? நான் நெறியாளர். நீங்க மக்கள் நீங்க சொல்றீங்க. எந்த மக்கள் சொன்னாங்க? எந்த மக்கள் சொன்னாங்க? திருப்பி மக்கள் நானும் மக்கள் தான். நான் சொல்லலையே. உங்க இஷ்டத்துக்கு வாய் பிடிச்சது மாங்காய் பிடிச்சது போற வர்றவன ஜீசஸ் சொல்லி ஜீசஸ் எங்க கவலைப்படுத்துறீங்க? ஜீசஸுக்கு நேர்ந்த அவமானமா நினைக்கிறேன். சிலுவையில் மீண்டும் ஜீசஸ் அறையப்பட்டார். விஜயோட உங்களை போன்றவர்களை ஒப்பிட்டு விஜயை ஜீசஸோட ஒப்பிடுவதன் மூலமாக சிலுவையில் ஜீசஸ் மீண்டும் அறையப்பட்டிருக்கிறார். பிறப்புக்கும் எல்லாம் உயிர்க்கும், அதுதான் தாவேக்காவுடைய அந்த கொள்கை வரியாக இருக்கிறது. அப்படி பார்க்கும்பொழுது திருக்குறளையும் அவர் தான் எழுதினாரா? விஜய் தான் எழுதினாரா? நான் திருவள்ளுவர் எழுதினார்னு நினைச்சேன். இதுவும் அவர் தான். விஜய் ஜீசஸ் ஆச்சு. இப்போ திருவள்ளுவரும் விஜய. அப்புறம் வேற யார் சார்? புத்தர், அது விஜயவா? வர்த்தமான மகாவீரர், அது விஜயவா? பிரம்மா, அது விஜயவா? யார் சார்? அப்ப விஜய் கடவுள் அவதாரம், 10 அவதாரம், தசாவதாரம், அவர் தான் அவதாரம். திருக்குறளும் அவர் தான் எழுதியிருக்காரா? தெரியாது சார். ரொம்ப தேங்க்ஸ். நான் யாரோ வள்ளுவர்னு யாரோ எழுதினார். திருக்குறளும் அவர் தான் எழுதியிருக்காரு. அப்புறம் வேற பைபிள் அவர் தான் எழுதியிருக்காரு. குரான் அவர் தான் எழுதியிருக்காரு. ஆதி கிரந்தம் அவர் தான் எழுதியிருக்காரு. பகவத்கீதை அவர் தான் எழுதியிருக்காரு. அப்புறம் வேற என்ன புக்கு சார்? கம்பராமாயணம், சேக்கிலார் எழுதிய கம்பராமாயணம் அவர் தான் எழுதியிருக்காரு. அப்புறம் என்ன வேற என்ன சார்? விஜய் என்ன எழுதியிருக்காரு? சிலப்பதிகாரம் அவர் தான் எழுதியிருக்காரு. 50 காப்பியங்கள் அவர் தான் எழுதியிருக்காரு. சரி, எது எழுதலாலும் மக்களின் நலனுக்காக ஒரு அரசியலுக்கு வராருன்றப்போ அதை நம்ம ஏத்துக்கு தானே சார் ஆகும். யார் வேணாம். இப்ப மத்தவங்க எல்லாம் மக்களை கெடுக்கிறதுக்காக வராங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களை கெடுக்கிறதுக்காக எந்த கட்சி வந்துட்டு இருக்கு? இது வரைக்கும் இருங்க, முதல்ல இதுக்கு பதில் சொல்லுங்க. மக்களை கெடுக்கிறதுக்காக ஆரம்பிச்சிருக்க கட்சி இது. இவர் மக்கள் நலனுக்காக வந்திருக்காரு. மக்களை கெடுக்கிறதுக்காக வந்திருக்க கட்சி இது. திமுக அதிமுகவுக்கு மாற்று தாவேக்காதான் அப்படின்னு மக்கள் ஏத்துக்கிறாங்கல்ல. அந்த மக்கள் யாருங்க? கூடுதே சார் கூட்டம். போற இடத்தெல்லாம் ஆரவாரமா வராங்களே, அவங்கதான் சார் மக்கள். வந்துட்டாங்கல்ல, அப்புறம் என் நேரத்தை வீண் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த கூட்டத்தை போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம். அந்த கூட்டம் வந்தாச்சு, ஜெயிச்சாச்சு, முடிஞ்சாச்சு, பதவி ஏற்றுக்கிட்டாங்க. கவர்னர் மாளிகையில பதவி பிரமாணம் பண்ணியாச்சு. மோடி வீட்டுக்கு போயிட்டாரு. மோடி பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் தான் எடுத்துட்டாங்க, தெரியுமில்ல? அதுலயும் அவர் மக்கள் ஆரவாரம் இருக்கு. மக்கள் சொல்லிட்டாங்க. அதனால மோடி பதவி ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாரு. அமித்ஷா வீட்டுக்கு போயிட்டாரு. திரௌபதி முர்மு வீட்டுக்கு அமிச்சாச்சு. ஜனாதிபதி அவரே தான், பிரைம் மினிஸ்டர் அவரே தான், சீஃப் ஜஸ்டிஸ் அவரே தான், கவர்னர் அவரே தான், கவுன்சிலர் அவரே தான், அட்டெண்டர் அவரே தான், துப்புரவு தொழிலாளர் அவரே தான்.